2024ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 8ஆம் தேதி காளிங்கராயாவும் அவரது மகனும் ஷாபாத் நகருக்கு சென்று கொண்டிருந்தனர். அப்போது பெல்லூர் கிராஸ் என்ற இடத்தில் இருவரும் சென்ற பைக் டிராக்டர் மோதி விபத்திற்குள்ளாகி இருக்கிறது. அந்த விபத்தில் காளிங்கராயா தலை சிதைந்து உயிருக்கு போராட, மகன் சதீஷ் படுகாயமடைந்து நிலை குலைந்திருக்கிறார். கொஞ்சம் நிதானத்துடன் இருந்த சதீஷ் உடனே ஆம்புலன்ஸுக்கு போன் செய்திருக்கிறார். சம்பவ இடத்திற்கு வந்த ஆம்புலன்ஸ் இருவரையும் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்திருக்கிறது. காளிங்கராயா ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறி மருத்துவர்கள் பகீர் கிளப்பியிருக்கிறார்கள். சதீஷ் மட்டும் உயிர் பிழைத்து சிகிச்சை பெற்று வந்திருக்கிறார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் காளிங்கராயாவின் உடலை உடற்கூறாய்வுக்காக அனுப்பி வைத்துவிட்டு விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். அப்போது எதிர்பாராத விதமாக ஒரு டிராக்டர் மோதியதில் விபத்து ஏற்பட்டதாக போலீசாரிடம் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார் சதீஷ். போலீசாரும் விபத்து மரணம் என வழக்கை முடிக்க சில நாட்களுக்கு பின் சதீஷை காவல் நிலையத்திற்கு அழைத்திருக்கிறார்கள். ஆனால் சதீஷ் வரவில்லை. இதனால் காவல்துறை சார்பில் விசாரணைக்கு ஆஜராகும்படி சதீஷுக்கு முறைப்படி நோட்டீஸ் விடப்பட்டிருக்கிறது. அதற்கும் எந்த பதிலும் இல்லை. ஒரு கட்டத்தில் போலீசாருக்கு சந்தேகம் வலுக்க உடனே அவரின் வீட்டிற்கு சென்று பார்த்திருக்கிறார்கள். அங்கே சதீஷ் இல்லை. குடியிருந்த வீட்டையும் தந்தை நடத்தி வந்த ஹோட்டலையும் விற்றுவிட்டு குடும்பத்துடன் தலைமறைவாக இருக்கிறார். இதனை அறிந்த போலீசார் நீண்ட தேடுதலுக்கு பின் சதீஷ் தெலங்கானாவில் உள்ள அனந்தப்பூர் பகுதிக்கு குடிபெயர்ந்தது தெரிய வந்திருக்கிறது. உடனே அங்கு விரைந்த தனிப்படை போலீசார் சதீஷை கையோடு அழைத்து வந்து விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். ஆரம்பத்தில் மோதியது டிராக்டர், கார், பஸ் என மாறி மாறி குழப்பிய சதீஷ் போலீசாரின் சிறப்பு கவனிப்பிற்கு பிறகு கிளிப்பிள்ளையைப் போல் நடந்ததை புட்டு புட்டு வைத்திருக்கிறார். தந்தை காளிங்கராயாவுடன் சேர்ந்து ஹோட்டலை நடத்தி வந்திருக்கிறார் சதீஷ். ஆனால் அதில் பெரிய லாபம் வரவில்லை. தொழிலில் நஷ்டம், குடும்ப கஷ்டம் என பல இடங்களில் கடன் வாங்கி ஹோட்டலை நடத்தியிருக்கிறார். ஆனாலும் பிசினஸ் படுத்திருக்கிறது. வாங்கிய கடன்களும் கழுத்தை நெரித்திருக்கிறது. இதனால் என்ன செய்வதென்று தெரியாமல் யோசித்த போது சதீஷின் நண்பர் அருண் என்பவர் ஒரு கொலை திட்டத்தை கூறியிருக்கிறார்.